நண்பர்களே, நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவர் இன்று கொஞ்ச நேரம் உங்களுடன் பேசப் போகிறேன். அதாவது எதை பேசுறது எதை பேசாததுன்னு ஒண்ணு கணக்கு இல்லாம நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இருந்த போதிலும் அதில் ஒரு கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து நம்ம வாழ்க்கையில ஒட்டி வர வேண்டும். அப்பத்தான் அந்த நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் நாம் சொல்ற சொல்லுக்கும் நம்மளுடைய நடைமுறை பயணங்களுக்கும் நன்றாக இருக்கும், நன்மையாகவும் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு நாமே பாடமாக நினைத்துக் கொள்வதை விட நமக்கு எதிரே நிற்பவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து இப்படி வாழ்ந்து இருக்கிறார் அப்படின்னு அவர்கள் நினைக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய முக்கியமான வாழ்க்கை பயணம். அந்த வாழ்க்கை பயணத்தில் நாமும் நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம், நம்மளை பார்த்தவர்கள் சீராக நடப்பதற்கு வழி நடத்துவார். அதாவது உங்களுக்கு சின்ன கருத்து சொல்லுவேன். அந்த காலத்துலாம் விடுங்க, இப்ப உள்ள சூழ்நிலை சொல்றேன். இப்ப சினிமா துறையே எடுத்துக்கங்க. நீங்க இப்ப எடுக்கிற சினிமாக்கள்லாம் மக்கள் மனதில் பதியுதா? இல்ல அதை பார்த்து பதிஞ்ச உடனே அவர்கள் நேர் வழிகளில் நன்மையாக இருப்பதற்கு தெரிந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறாங்க அதை பார்த்தா. ஆனா அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, சென்னி கணேசன் இப்படி அதிகபட்சமான நடிகர்கள் நடித்த காலத்தில் ஒரு படம் பார்த்துட்டு நாம வெளியே கிளம்பி வரும்போது நம்மளுடைய அந்த வாழ்க்கை ஒரு புத்தகத்தை படித்தது போல் ஆகியிருக்கும். அப்படி ஒரு சூப்பரான படங்களையும் அப்படி ஒரு சூப்பரான கதையும் மக்கள் திருந்துவதற்காகவும் மக்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொள்வதற்காகவும் அந்த நடைமுறை படங்கள் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. அதுக்கு மெயின் காரணமே, நீங்க இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரி இந்த உலகம் முடியும் வரையும் சரி நம்ம எம்ஜிஆர் படத்தினுடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது தத்துவங்கள் நிறைந்த பாடலாய் இருக்கட்டும், கதையாய் இருக்கட்டும், அவருடைய சண்டை சீனா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் மனதில் பயந்து மக்கள் சீராக நடக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் அவருடைய படங்கள் பூரா இருந்ததுனால இன்றைக்கும் அந்த படங்கள் சீக்கிரமா ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளை பார்ப்பதற்கு இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சத்திய வாழ்க்கை வாழ வேண்டும். சத்திய வாழ்க்கை வாழ விடவில்லைனால் ஒரு தத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். தத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும்னா சாதாரண மனிதனாக உண்மையாக நடந்து நல்லபடியா வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்று போய் நாளை வருகிறேன். உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.